உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதிஜியே இந்த உலகத்தை, மனித உள்ளத்தை ஆளும் தெய்வம். தெய்வம் தெய்வம், வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. சிந்தித்துப்பார், சிந்தித்தால் புரியும். மனக்கண் திறக்கணும், ஞானக்கண் திறந்தால் அறிவாய். உங்களை அன்புடன் அழைப்பது உலகமே ஒரு தாய் யூடியூப் சேனல். பாருங்கள், என்னுடைய கருத்துக்கள் பைய இருக்கும். ஒரு நேரம் வேகமாக பேசினேன், இப்போ ஸ்லோவாக வந்துட்டு பேச்செல்லாம் ஸ்லோ. எல்லாம் யாருடைய லீலை ஐயா? அப்பன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எல்லோருக்குள்ளும் கடவுள் இருப்பதை உணர வேண்டும். மக்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன். உங்களில் நானும் ஒருவன், உங்களுக்காக சில கருத்துக்களை உங்களுக்காக விதைத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் உள்ளத்தில். எங்கே விதைக்கிறேன்? உங்கள் உள்ளத்தில் விதைக்கிறேன். அது பயிராக வேண்டும். அதுபோல இன்று மனிதனுக்கு, இந்த மனித பிறப்பு, மனிதனுக்கு பிறப்பு இறப்பு ஒரு முறையே, ஒன்லி ஒன், ஒரு முறையே, மறுமுறை இல்லை. மாண்டு போனவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. செத்து போனவன் மீண்டும் உயிர் தெழுவது இல்லை. மாண்டு போகும் மனிதன் யாரும் கடவுள் அல்ல, அல்ல, அல்ல. மனிதன் யாரும் கடவுள் அல்ல. இறைவனுக்கு நிகரானவன், நிகர் நிகர் மனிதன் எவனும் அல்ல. இறைவன் ஒளியாக இருக்கிறார். இறைவன்கிறவர் அவர் தான். மற்றபடி அடுத்தால ஒரு கடவுளுங்கிறது இங்கே தேவை இல்லை. எல்லாம் அரசாட்சி புரியுது, அவருடைய இதெல்லாம் எல்லா இயக்கமும் நடந்து கொண்டு. அடுத்தால மனுஷன் எதுக்கு தேவை? கடவுள் மனுஷன் தேவையா? இறைவனும் மனிதனும் அன்பால் இணைந்தால், பிணைந்தால், உள்ளத்தால் உணர்வால் ஒன்றுபட்டால் மனிதன் புனிதனாகலாம் ஐயா. அதை தெய்வமாகலான்னு போட்டான். ஆனால் தெய்வ தன்மையை அவன் பெறுகிறான். பெருகும்போது அவனுக்கு புனிதன்கிற ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது. அந்த புனிதர்களையும் நாம் தெய்வமாக வணங்குகிறோம். வணங்கினாப்புல அவர்கள் என்ன கடவுளா? எத்தனையோ பேர் அது ஒரு தடவை தான், ஒரு அவதாரம் தான். அவர் 10 அவதாரம் எடுத்தார், இவர் அத்தனை அவதாரம். ஒரு அவதாரம், ஒன்லி ஒன் டைம் தான். அப்போ இந்த மனிதனுக்கு பிறப்பு இறப்பு என்பது ஒரு முறையே. போன ஜென்மமும் கிடையாது, அடுத்த ஜென்மம் ஒன்லி ஒரு டைம் தான். பிறக்கிற அடுத்தால இறக்குற. நம்மளும் ஒரு விதை மாதிரி தான் இந்த பூமியில். எப்படி ஒரு பூமியிலே ஒரு விதையை போட்டு இந்த பூமியிலே அதற்கு நீரும் உரமும், தண்ணீரும் உரமும், சத்து எங்கே இருக்கு? ஆத்மா. ஒரு உயிர், ஒரு விதை முளைக்கனாலும் அதுக்கு ஆத்மாங்கிற உயிர் எதிலிருந்து கொடுக்கப்படுகிறது? உரம், நீர், வாட்டர், தண்ணி, உரம். இந்த ரெண்டும் அந்த நிலத்திலே ஊற்றும்போது அங்கே முதலாக அந்த விதை என்ற ஒன்று அதிலிருந்து வெளிப்படுவது என்னதுயா? எது வெளிப்படுகிறது? வேர்கள். அந்த விதை நினைந்து ஈரமாகி அதன் பின் அதிலிருந்து வேர்கள் விடுகிறது. முதல் நீரை உரிவதற்கு ஆத்மா எங்கே இருக்கு? உரத்தில். அதை உரிய கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே எந்த நீரை முதலில் அதை தேடி வேர்கள் முளைத்தது. அதுபோல ஒரு தாயின் நினைக்கம்யா, பெண்களை மதிக்கணும்யா. என்றைக்கு பெண்களை மதித்து கற்பழிப்பு இல்லாத சகோதர தத்துவமாக நாம் வாழ்கிறோமோ அன்றுதாயா நல்லது. காம வெறி அது ஒரு மோகம்,
தன் மனைவியிடம்தான் வர வேண்டும். வெளியில் எந்த பெண்ணுகிட்டையும் அவன் வந்துச்சுன்னா அது வேற மாதிரி. மானம் 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 பெண்ணின் மானம் காக்கப்பட்டதா? மானம் காக்க மானம் காக்க இந்த இப்போ வரைக்கும் கொண்டுக்கிட்டு தான் இருக்கான். பெண் இந்த தாய் ஒரு நிலமாக அவள் கருப்பை, அந்த கருப்பையிலே இந்த ஆண் என்பவன் ஒரு விதையை போடும்போது, என்ன விதை? இந்த விதை ஒரு சைஸாக இருக்குது, அந்த விதை ஒரு சைஸ், அவ்வளோதான். லிக்விடு 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 தான் விதை. அந்த விதை அந்த தாயின் கருவறையிலே, இந்த கரும் என்னும் நிலத்திலே விழுந்த விதை போல அந்த தாய் என்னும் கருப்பையிலே விழுந்தவுடன் அங்கே முதலாக முளைப்பது எதையா? எது? தொப்புள் கொடி. என்னது? தொப்புள் கொடி. கொடி அதுதான் வேறு. மனித விதைக்கு வேறு எது? தொப்புள் கொடி. அந்த கொடி வளர்ந்து தாயோடு அந்த உடலோடு உடலாக அங்கே போய் இணைகிறது. இதற்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ள முதல்ல எது? தொப்புள் கொடி வேறு. அந்த தாயின் வயிற்றில் ஜாயின் ஆன பிறகு இந்த கரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு உயிர் பெறுகிறது, மனித உயிர். முதல்ல வளருது தொப்புள் கொடி. அடுத்தல தாயின் வயிற்றில் பிறந்து வெளியில் வந்தவுடன் தொப்புள் கொடியை கட்டானவுடன் குழந்தைக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. ஆத்மா எங்கே இருக்கு? பிறந்த குழந்தைக்கு அந்த நேரம் பால்னு ஒன்று கொடுக்கலன்னா ஆத்மா எங்கே? பாலில், சோத்தில் இருக்கிய ஆத்மா உயிர். சோறு இந்த உடம்பு எடுக்கும் தண்ணி தான் ஆத்மா. என்னைக்கு சோரை நிறுத்த அன்னைக்கு ஆத்மா முடிஞ்சுது. அறிவுள்ளவன் அறிய வேண்டும். அதுமாரி இறைவனுக்கு நிகரானவன் எவனும் கிடையாது. பிறக்கிறான், வாழ்கிறான், வளர்கிறான், வளர்ந்து வாலிபமாகிறான், கிழவன் ஆகிறான், ஓய்வு காலம், அடுத்தால அறுவடை காலம். இந்த உடல் உறுப்பு எப்படி இருக்கு? வளரும் பருவம், செயல்படுவும் பருவம், செயல் இழக்கும் பருவம், அடுத்தால சாவத பருவம். ஐயா, மரணம். யாரும் வாழ முடியுமா அந்த பூமியில? அப்போ பிறக்கிறான், இறக்குறான். இந்த மண்ணுக்கு உரமாகி இந்த இயற்கைக்கு இரையாகிறான். மாமிச உரம், கொழுப்பு சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான் இந்த மனிதன். தகன மேடையெல்லாம் போய் மூடுங்கய்யா. தகனம் பண்றவன், எரிக்கப்படுகிறவன் ஒரு பாவி, புதைக்கப்படுகிறவன் புனிதன். கடைசியில் என்னதுதான்? பிறப்பு, அடுத்தல இறப்பு. மண்ணுக்கு உரமா இவன் அடுத்தால பிறக்கானான். போன ஜென்மத்தில் கழுதையாக பிறந்தானா, இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்துட்டானா, அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறக்க போகிறானா. போன ஜென்மம், அடுத்த ஜென்மம். ஒருத்தன் 7 பிறப்பு இருக்குங்க, இன்னொருத்தன் 1000 பிறப்பு இருக்குது மனிதனுக்கு. இந்த உலகத்தில் என்ன எத்தனை உயிர் இருக்குது அத்தனை பிறப்பான் பிறப்பானோ. ஒரு முறையேனும் ஒழுக்கத்தோடும் நன்மை தீமை தர்மத்தோடு வாழ தெரியல. பிணமான பிந்த மனம் எதை நினைக்கும்? வாழ்க்கை என்பதே ஒரு முறை தான், மறுமுறை உண்டா? செத்து போனவன் எத்தனை பேரையா பிழைச்சி மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கான் அந்த உலகத்தில்? யாரையா வந்தா? இந்த மண்ணில் பிறக்கும் உயிர்கள் அத்தனையும் மரம் செடி முதற்கொண்டு இந்த மண்ணுக்கு உரம். மறுமுறை அல்ல பிறப்பு என்பது. இதில் வேற நான் அடுத்த பிறப்பு பிறந்துடக்கூடாது. உனக்கு ஒரு பிறப்பு தான் ஐயா, மறுபிறப்பு கிடையாது. மறுபிறப்பு இருக்கக்கூடாதான். ஏன்னா இவன் நாயாக பிறந்தாலும் பன்னியாக பிறந்துருவானான். அதனால் எனக்கு அடுத்த பிறப்பு வேண்டாமப்பா, வேண்டாமப்பா. ஐயா, என் உள்ளத்தை நல்ல உள்ளமா கல்லை இல்லாமல் நல்லவனா நீ வழி நடத்துன்னு வேண்டியா. இப்போ வாழ்க்கிற வாழ்வையை நினச்சிப்பார் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன இதை விட்டு போட்டு எங்கேயோ நடக்க இல்லாததுக்கு போய்கிட்டு இருக்க. இந்த பூமியிலே மனிதன் சாமியாகவும் வாழலாம், பாவியாகவும் வாழலாம், நல்லவனாகவும் வாழலாம், புனிதனாகவும் வாழலாம், கேடியாகவும் வாழலாம். ஏன்னா மனம் ஒன்று குணம் ரெண்டு.
நீ நல்லவனாக வாழ்ந்தால் மற்றவர்களுக்கு நன்மை, தீயவனாக வாழ்ந்தால் மற்றவர்களுக்கு கெடுதல். என்னைக்குனாலும் ஒரு நாள் மண்ணுக்கு உரமாக போகிறது. அப்போ இந்த மனம் ரெண்டு விதத்தில் செயல்படுவதினால் மனசாட்சி இல்லாமல் பல தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த மண்ணில் வாழும்போது தான் அவன் ஜாமியாகவும் வாழுதான், பேயாகவும் வாழுதான். இந்த மனித இனம் பிணமான பின் யாரும் பேயாக மாட்டார்கள். மண்ணுக்கு உரமானவின் மனம் பேசுமா? எது பேசும்? ஆத்மா போதான். சினிமாவில் காக்காண்டு டார்ச் அடித்து அதுக்கு ஒரு பொம்மையை காட்டிட்டு ஸ்வைன்னு பறந்து போகுது. இது ஆத்மா. இங்கே சுவார் உள்ளே எடுக்காமல் ஆத்மா இது இருக்கு. சாப்பாடு நின்னோடனே முடிஞ்சு போய் குடல் சுருங்கி ஒட்டிடுவாங்க. நீ செத்து போன பிறகு இவன் ஆத்மா ஷைன்னு மேலோகத்துக்கு போதான் ஐயா, சொர்க்கத்துக்கு போதான். இங்கே செஞ்ச பாவத்துக்கு அவன் செய்த எத்தனை தீமைகள், என்னென்ன சொர்க்கத்துக்கு போயிட்டான் நான் டாப்புக்கு. அடுத்தாலும் அம்மா சொன்னைக்கு வருவாங்களாம் சோறு திங்கிறதுக்கு. பிணமாகும் முன் இந்த மனம் சாந்தி அடைந்து சாக வேண்டும். பிணமான பின் மனம் சாந்தி அடையும் என்று நினைத்தால் அவன் ஒரு மடையன், முட்டாள். பெற்றோர்களே அவரவர்கள் பிள்ளைகள் அவர்கள் இறப்புக்கு முன்ன அந்த கடைசி காலத்தில் மனதை சாந்தப்படுத்தி அனுப்ப வேண்டும். சாந்தி தான். அப்போ கடைசி நேரத்தில் கொடுமைப்படுத்தி அவங்க செத்தாங்கன்னா சாந்தி அடைஞ்ச செத்து போன பிறகு நீ என்னத்தை வச்சு கும்பிட்டதுக்கு, எதை தின்னதுக்கு? ஒரு முறையே அடுத்தால நீ ஆவியாகவும் போல வேணாம், செத்து போன பிறகு உன் பாடியிலேருந்து நாத்தம் தான் வரும். நாத்தம். ஆத்மாங்கிற ஆவி வராது. ஏன்னா உனக்கு ஆத்மா என்பதை இறைவன் எதில் கொடுத்திருக்கிறார்னா உணவில் கொடுத்திருக்கிறார். நீ குடிக்கிற உணவு, தண்ணி, சாப்பிட்ற உணவு அத்தனையும் ஆத்மா சக்தி. உன் உடல் வளர்வதிலிருந்து உன் உடல் செயல்படுவதிலிருந்து அத்தனையும் ஆத்மா எதில் இருக்குன்னா சோத்தில் இருக்கு. நீ திங்கிற உணவுகளும் குடிப்ப தண்ணி, ஜூஸ், இன்னும் நிறையா எதை உள்ள கூடிய அத்தனையும் ஆத்மா தான். அளவோடு உண்டால் வளமோடு வாழலாம், நலமோடு. அளவுக்கு அதிகமான உடம்பு கேடு. இப்போ ஆத்மா எங்கே இருக்குது? சோத்தில் இருக்கும்போது சுவார் இல்லாமல் ஆத்மா போச்சு, இல்லைனா உடல் உறுப்பு கெட்டு போச்சு. அப்படின்னா உயிர்னு ஒன்று இருக்குன்னா அப்போ பிறந்த பிள்ளைக்கு பாலே கொடுக்க வேண்டாமே, உணவே கொடுக்க வேண்டாம், வயக்காடு வேலை நிலம் ஒன்றும் வேண்டாம். இந்த உயிர் ஆத்மாவில், இந்த விளை நிலத்தில் இல்லை, நாம் திங்கக்கூடிய உணவில் இல்லைன்னா விவசாய நிலமே வேண்டாம். விளை நிலமும் வேண்டாம், குளரும் வேண்டாம், கிணறு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்யா, அழிச்சிருங்கய்யா. ஏன்னா உயிர் நம்ம உடம்புல இருக்கு. அப்போ அது எதுக்கு? சொத்தில் இருக்கு. சோறு கிடைக்கும் வரை தான் வாழ்க்கை சொர்க்கம். அப்போ பிறப்பு இறப்பு என்பது மறுமுறை இல்லை, போன ஜென்மமும் இல்லை. அடுத்த ஜென்மத்திலே நீ இந்த ஜென்மத்திலே நீ நல்லதை செஞ்சுட்டு போனா அடுத்தால பிறக்குதே உன்னுடைய பிறப்பு வாரிசு. அவர்கள் நல்லா இருப்பார்கள். ஏன்னா நம்ம முன்னோர்கள் செய்த நன்மை தீன்மையை அதை அனுபவிக்க, தர்மத்தையும் கர்மத்தையும் பாவத்தையும் எல்லாத்தையும் அனுபவிக்க வாரிசு என்று அங்கே ஒன்று பிறந்து கொண்டு இருக்கும்போது இவன் என்னத்துக்கே மறுபிறப்பு பிறக்கணும்? மனிதனை தொடர்வது தர்மம் கர்மம் பாவம் சாபம் தானே அன்றி வேற ஒரு மயிறு ஒன்றும் கிடையாதுயா. ஏமாத்திக்கிட்டு இருக்கான் மக்களை. கடவுளுக்கு நிகராக மனுஷனை காட்டுதான் இவன் தான் ஜாமியா. அவன் பாவத்தால் அவனே வீதிக்கு வந்தவன் அவன் ஜாமியா? பாவத்தால் வீதிக்கு வந்தவன் பூரா ஜாமியாயா? சாமியா? சாமி யாரு? அனுதினம் இந்த உலகத்தை ஆளும் அருட்பெருஞ்சோதியே சாமி, காட், கடவுள். வேற யாரும் இல்லை. அவர் உதயமெல்லாம் எந்த சாமியும் கிடையாது. இல்லை யாரும் மாண்டு போனவர்கள், செத்து போன பெரிய சாமிலாம் செத்தான். நான் மீண்டும் வந்து விட்டேன் இந்த உலகத்திற்கு, நான் இப்படி செத்தேன், அடுத்தாலையும் சாமியா நான் வந்து விட்டேன். மக்களே, நான் தான் அவர், அவன்தான் இவன், இவன் தான் அவன். எவன் சொன்னான்? வரலாறியா? இறைவன் ஆசீர்வாதத்தை ஒருத்தன் பெற்றாம்னா அவன் இறக்கும்போது அவன் பிறப்பாக்கிட்டு போகிறான், அவன் வரலாறு ஆகிட்டு போகிறான். வரலாறை தான் படிக்கும், மற்றதெல்லாம் பொம்மை. அதுமாரி
இறைவனுக்கு நிகரானவன் மனிதன் அல்ல. கடவுளுக்கும் இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுத்ததினால் இவன் பிரபலமானான், பெரிய மனிதனானான், யோகியானான், பெரிய அதிகாரியானான். இந்த அறிவு, ஆற்றல், வெளிப்பாடு அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. இது அறிவு. அறிவு இந்த மனம் இறைவன் கொடுத்தது. கொடுக்கிறவர் இறைவன், ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் இறைவன், பெறுகிறவன் மனிதன். இவன் ஆசீர்வாதம் கொடுக்கான். கேடிப்பய 1 நம்பர் கேடிப்பய. ஆன்மீகத்தை சூனியமாக்க வந்த ஒரு சூனியவாதி. எவனாவது தலையில கை வச்சு ஆசீர்வாதம் கொடுக்க, தீட்சை கொடுக்கணும், அவன் சூனியவாதி. அப்ப கடவுள் எதுக்கு இருக்காரு? இவனுக்கு தெரியுமா இவன் நல்லவனா, இவன் கேடியா? எவனா இருந்தாலும் நீ கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? மாண்டு போனவர் மீண்டும் இந்த பூமியில் பிறந்ததா கிடையாது. அதுமாரி முன்னோர்கள் செய்த நன்மை தீமை பின்னோர்களுக்கு. போன ஜென்மம்லாம் கிடையாது. போன ஜென்மம் கிடையாது. அடுத்த ஒரு பிறப்பு தான் உனக்கு. இந்த ஒரு பிறப்புலேயே நீ உண்மையோடு, நன்மையோடு, தர்மத்தோடு, கடமை மனசாட்சியோடு வாழுதியான்னு பாரியா. வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பற்றியோ மற்ற இதை பற்றியோ பேசியா. அதே உன்கிட்ட இல்லை. இருந்தால் நீனும் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீக ஞானி. உன்னை மாற்றி விடுவார் உன் மனதை கடவுள். எதற்கு இருக்கார் கடவுள்? மனதை மாற்றும் மாயன் ஈசன் இறைவன் இருக்கிறார். அதுமாரி மனிதன் வாழப் பிறந்தவன், ஆளப் பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன். நிரந்தர உயிருக்கோ சொந்தக்காரன் அல்ல. இந்த மண்ணுக்கு உரமாக பிறந்தவன் ஐயா. நாடும் சொந்தம் இல்லை, வீடும் சொந்தம் இல்லை, எதுவும் சொந்தம் கிடையாது. இந்த மனிதனை தவிர மற்ற எந்த உயிர்களாவது, ஒரு உயிர் இந்த பூமி எனக்கு சொந்தம், இந்த இடம் எனக்கு சொந்தம், அது சொந்தம், இது சொந்தம், எது சொந்தம்னு சொல்லுமா? எந்த உயிராது மனிதனை தவிர. ஆனால் இங்கே மனிதன் சொன்னாலும், எனக்கு சொந்தம் என்று அவன் சொன்னாலும், அது அவனுக்கு கடைசி வரைக்கு நீடிக்குமா என்பது கேள்விக்குறி. நீடிக்குமா? ஏன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன நடக்குங்க? மாற்றிக்கிட்டு இருக்கான். ஏன் மாத்துறான்? உனக்கும் கிடையாது. உன்னிடத்தில் பணம் வசதி வாய்ப்பு இருக்குதுண்டி உனக்கு சொந்தம். இருக்க பணமெல்லாம் போயிட்டு காலியாக போயிடுச்சுன்னா, எம்டி ஆகிட்டேன்னா இருக்கிறதே அடுத்தவனை ஊற்றிட்டு போயிடுவேன். இதானே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அப்போ உனக்கு சொந்தமாக அது? அதுதான் இறைவன் தர்மத்தோடு வாழ வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க? ஆட்சிங்கிற பேரில் அப்பாவிகளை பிடிச்சி உள்ளே கொண்டு போட்டிருக்கான் ஐயா. அவங்களுக்கு ஃபைனு. எத்தனை பேருக்கு விடியல் பிறக்கும் சொல்லிட்டு மக்கள் வாழ்வாதாரத்தையும் ஒழிச்சு மக்கள் வாழ்க்கையும் தொழிலையும் முடக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் தண்டியும் இந்த கான்சு புயலுக்கு தடை இருந்துச்சா? இந்த சிவமூலிகை கஞ்சாவுக்கு சும்மா ரைடுன்னு வருவாங்க, தடை கிடையாது. ஃப்ரீயாக விற்றுக்கிட்டு தான் இருந்தது எல்லாம் குறைஞ்ச விலையில். தடை கிடையாது. கான்சுக்கும் கிடையாது, இந்த சிவமூலிகைன்னு சொல்லக்கூடிய கஞ்சாவுக்கும் கிடையாது. கல்லுக்கு கொஞ்சம் கிடுக்குப்பிடி போட்டார். சும்மா அப்பப்போ ரைடுன்னு வருவாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு பாருங்க, இயற்கை போதை, இறைவன் கொடுத்த அற்புதமான ஒரு போதை, சைலண்ட் போதை, நைஸு அதிகமாக லைட்டாக புகையிலை, சிவமூலிகை, இயற்கை மது, எப்பேற்பட்ட ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மருந்தை இறைவன் இந்த உடலுக்கும் உயிருக்கும் சேதமில்லாத, உடலுக்கு உள் உறுப்புகளுக்கு சுத்தம் செய்யக்கூடிய மருந்தாக கொடுத்ததை தடை செய்துவிட்டு, சாராயக்கடையை போதையை ஒழிப்பதில் நான் சர்வதிகாரியாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, இந்த நார்த்திக ஆட்சியிலே இந்த நார்த்திகவாதிகள் இறைவன் கொடுத்த இந்த இயற்கை போதையை ஒழித்து தடை விதித்துவிட்டு, அரக்கனாக இருக்கும் செயற்கை போதையை கொடுத்து மக்கள் உயிருக்கு உலை வைத்து கொண்டிருக்கும் அரசியல்வாதி. அரசு கொடுக்கல, அரசியல்வாதி கொடுத்துட்டு இருக்கான். அரசா கொடுக்க சொல்லியிருக்கு. மக்கள் வாழ்க்கையை சீர்குலைக்க சொல்லி அடிமையாக்க சொல்லுது அரசியல்வாதி. பகுத்தறிவு என்ற பெயர், இதான் பகுத்தறிவு.
ஒழிப்பேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு மறுபக்கம் கடையை நடத்திக்கிட்டு மக்கள் வாழ்க்கையை சீர்குலைப்பதாயா பகுத்தறிவு அறிவாலயம்? அதான் அறிவாலயம், அறிவு. அதை விற்ற இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக ஒரு பிழப்புக்காக விற்றாங்க ஐயா அவங்கெல்லாம். விற்று இந்த மைண்ட் ரிலீஃப் இல்லாத மனம் அந்த சிவமூலையெல்லாம் குடித்தவனுக்கு அங்கங்கே கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கலாம் நிறைய பேர் மெண்டல் ஆகிருப்பான். அன்னைக்கு மெண்டல் ஆகிருப்பான். ஏன்னா அதே பயன்படுத்தணும் தடை பண்ணா தடை பண்ணிட்டான். நிறைய பேர் மெண்டல் ஆக்கிட்டான் இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ஜி. இறைவன் கொடுத்தது கொடுத்து செயற்கை போதை கொடுத்து மக்கள் உயிருக்கு உலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் கொடுத்த மூலிகை என்ன கருத்து கணிப்பில் பாருங்க ஐயா, மயிரளவு கூட உயிர் சேதம் இல்லை, பொருள் சேதம் இல்லை, பொருளாதார சேதம் இல்லை. இயற்கை போதையினால் செயற்கை போதையினால் உயிர் சேதம், அதனால் வரும் வம்பு தும்பு அப்பா எண்ணில் அடங்காது, எடுத்துரைக்க முடியாது. அப்படி இருக்கிறத கொடுக்குறார்கள் அரசியல்வாதிகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவிகளை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க ஐயா. அப்பாவிகள் யாரு? இந்த இதெல்லாம் விற்றவங்க அப்பாவிகள் தான். ஆனால் ஆட்சி என்ற பெயரில், அரசு என்ற பெயரில் சாராயம் விற்று கொண்டிருக்கும் இந்த பாவிகளுக்கு தண்டனை இல்லை. நீதி எங்கேயா இருக்கு? நீதி எங்கே இருக்கு? மக்கள் உயிருக்கு உலை வைக்கும் இந்த செயற்கை சாராயத்தை விற்கலாம். அதனால் எவனாலும் ஜாவலாம் குடிச்சு சண்டை போடலாம், வாழ்க்கையிலேருந்து நாசமாக எவனோ எப்படியும் போகிறான். இன்றைக்கி வீதிக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டான், என்னனையும் போகிறான். ஆனால் அவன் மனதுக்கு ஆறுதலுக்கும் ஒரு மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும், உடல் உறுப்புகளை சீர் செய்யக்கூடிய நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்தாகவும், வெறுப்பும் வேதனைக்கும் கசப்புக்கும் ஒரு மருந்தாக இருப்பதே போதை. அந்த போதையிலும் இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு தடை விதித்து செயற்கை போதையை கொடுத்து மக்கள் உயிருக்கு உலை வைக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கு தண்டனை கிடையாதா? இல்லை, எப்படி என்னையா நீதி? இதான் தமிழ்நாட்டின் நீதியா? இதுக்கு தான் நீதிமன்றம் இருக்கா? நல்ல நீதிபதிகள் இந்த நாட்டில் இருந்திருந்தால் இந்த செயற்கை போதைக்கு தடை விதித்து விட்டு இந்த இயற்கை போதையை கொடுக்க சொல்லியிருப்பார்கள். ஏன் கொடுத்தான்? இறைவன் உறங்குவதற்காக கொடுக்கப்பட்ட மூலிகை. அப்போ இன்னைக்கு அப்பாவிகள்லாம் உள்ள, பாவிகள் வெளியே. முழு திருடம் முக்கா திருடம்லாம் வெளியில் இருக்கான். லைசன்ஸ் திருடர்கள், லைசன்ஸ் இல்லாத திருடம் பூரா இன்னைக்கு உள்ளே இருக்கான். அப்பாவிகள் உள்ளே, பாவிகள் வெளியே. என்னய்யா இதான் நீதியா? அரசனுக்கு ஒரு நீதியா? ஆண்டிக்கு ஒரு நீதியா? செயற்கை போதை விற்கலாம், இயற்கை போதை விற்கக்கூடாதா? என்ன மனிதன் போடும் சட்டமா? தடையா? இறைவன் கொடுத்தது, அது உறங்குவதற்காக. நன்றாக அனைத்து உயிர்களும் துயில் கொள்வதற்காக, உறங்குவதற்காக, தூங்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு மூலிகை தான் புகையிலை சிவ மூலிகை. நினைத்தானா மனிதன்? அது மருந்தாக பயன்படுகிறது. மனிதன் அதை பயன்படுத்தினால்தான் அங்கே அதன் பயிர் விளையும், விளைச்சல் இருக்கும். இல்லைன்னா விளைச்சல் இருக்காது, விதையும் இருக்காது. விதை இல்லாமல் பயிர் இல்லை, பயிர் இல்லை என்றால் விதை இல்லை, விதை இல்லை என்றால் உளுந்தம்பருப்புன்னு ஒன்றும் கிடைக்கலன்னா பிறகு தோசை போட முடியாது. அதே கதை தான் இது. அற்புதமான மூலிகை, அருமையான மூலிகை. இந்தியா முழுக்கும் செயற்கை போதையை தடை விதிக்க வேண்டும். இயற்கை போதை குடித்தால் இந்தியாவாக இருக்கும், அமைதி பூங்காவாக இருக்கும். நல்ல எண்ணமும் சிந்தனையும் உள்ள மனிதர்கள் இங்கே உருவாவார்கள். ஆன்மீகம் தலைக்கும், உயரும். செயற்கை போதை இருக்கும் வரை ஆன்மீகம் துளிர் விடாது. அதை ஒழித்துவிட்டு, அரக்கனை ஒழித்துவிட்டு சிவத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மத்தியிலே இருக்குது உண்மையான ஆன்மீக ஆட்சியானால் இதை செய்ய வேண்டும். காட் பிளஸ் யூ. ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் அண்ணாமலை அம்மை. இந்த மனித உள்ளத்தில் ஆளும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கோடான கோடி. காட் பிளஸ் யூ. இறைவன் என்றும் உங்களோடு, உங்கள் உள்ளத்தில்